கேட்டுறேன். நான் திரு கனக சபாபதி கேட்டுறேன். திரு கனக சபாபதி, நீங்க இப்போ கூட்டணி அரசை அமைக்கிறீர்கள். நீங்க ஒரு கட்சிக்கு ஒரு மாநில இணையமைச்சர் பொறுப்பு வழங்குறதுல தொடங்கி நாடாளுமன்றத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வரைக்கும் எல்லா விதங்கள்லையும் ஒரு பில்லு பாஸ் பண்ற வரைக்கும் முன்னாடி மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்டா எல்லாம் பாஜகவால செயல்பட்டு விட முடியாது. கூட்டணி அரசு அப்படிங்கிற ஒரு கயிறு பாஜகவினுடைய கைகளில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு கார்த்திகேயன். சார், கூட்டணி அரசு அப்படின்னா எப்பவுமே கலந்து ஆலோசிச்சு தான் செய்யணும். அதனால மோடி அவர்களும் முன்னால நண்பர் சொன்ன மாதிரி நிதிஷ் அவர்களும் நாயுடு அவர்களும் படுத்த அரசியல்வாதிகள். அதனால கைகள் எதுவும் கட்டப்படாது. நாம அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு பேசி முடிவு செய்கிறோம். அதுதான். அதற்கு மேல ஒரு பெரிய இது சிரமமா நான் பார்க்கல. ஒரு விஷயம் நண்பர் முதல்ல பேசும்போது சொன்னாரு நம்ம அமுதரசன், அதாவது இந்தியா கூட்டணியை இண்டி கூட்டணிங்கிறாங்கன்ட்டு. கடைசியில அந்த இந்தியாங்கிற கடைசியில் இருக்கிற வார்த்தை ஏ எழுத்துக்கு அர்த்தமே அலையன்ஸ் தான். அதனால அதுக்கு பேரு INDA கூட்டணிங்கிறது தான் சரி. அதனால யாருமே அது திருச்சி சொல்லல. இந்த 10 வருஷமா ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறாங்க. இது மிக மிக தவறானது. நமக்கு எல்லாருமே தெரியும், நம்ம பொருளாதாரம் 11வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு வந்திருக்கிறது. நாடு முழுவதும் பெரிய மாற்றங்கள். நான் கல்வித்துறையில சிறு தொழில் துறையில் இருக்கிறேன். தமிழ்நாட்டிலே மட்டும் முத்ராவுக்கு 4 கோடிக்கு மேற்பட்ட பேருக்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 கோடி கடன்கள். எண்ணிக்கை நான் சொல்றேன், பேர் இல்ல, எண்ணிக்கை. 28 லட்சம் கோடி இந்தியா பூரா கொடுத்திருக்கிறாங்க. அதுல அதிகமாக பலனடைந்த மாநிலங்கள்ல 2 மாநிலங்கள்ல ஒன்று தமிழ்நாடு. ஏறத்தாழ 9லிருந்து 10%. 45 லட்சம் விவசாயிக ஓய்வூதியம் வாங்குறாங்க. இந்த மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். நீங்க சொல்றதும் கிட்டத்தட்ட பரப்புரைக்கான வாதங்கள் தான். அதை ஏற்றுத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி தேவையான இடங்கள் கிடைச்சிருக்கிறது, நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறோங்கிறது ஓகே. ஆனா இனிமேல இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு, தெலுங்கானாவுக்கு, கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கான ஒரு அமைச்சர் பொறுப்பை வழங்குவது கூட பாரதிய ஜனதா தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்து கொடுத்து விட முடியாது அப்படிங்கிறார் கார்த்திகேயன். இங்க பாருங்க, நீங்க அவங்க 2 பேர் குற்றச்சாட்டு சொன்னதுனால நான் பதில் சொல்ல. நான் ஒண்ணும் பரப்புரைக்கு இங்க வரல. இல்ல சொல்றேன். நீங்க சொல்ற முத்ரா கடன் அப்படிங்கறதெல்லாம் பரப்புரையில பேசியாச்சுன்னு சொல்றேன். இல்ல அவங்க 2 பேரும் சொன்னாங்கல்ல. 2 பேர் காங்கிரஸ் நண்பர் சொன்னாரு, கார்த்திகேயன் சொன்னாரு. அவங்க சொன்னதுக்காக ஒன்றுமே செய்யலின்னு சொல்றதுக்காக நான் பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்காக எடுக்கிறீங்க. நான் சுருக்கமா தான் சொல்றேன். நான் ஒண்ணு இங்க பரந்த விதத்தை நீங்க சொல்றீங்க, முடிச்சிருங்க. பாயிண்ட் டேக்கன் சார், கண்டினியூ பண்ணுங்க, பேசுங்க. நான் வரல. அதாவது இந்த வெற்றியானது மிகப்பெரிய வெற்றி. அதாவது சுதந்திர இந்தியாவில் நேருக்கு அப்புறம் அப்பெல்லாம் எதிர்கட்சியே பெருசா இல்ல. இப்ப எதிர்கட்சிகள் 28 கட்சி ஒண்ணு சேர்ந்து கூட 3வது முறையாக பிரதமர் வென்றிருக்கிறார். போன தேர்தல் இப்ப இந்த தேர்தலை எடுத்துட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் 10 கோடி ஓட்டுகள் இருக்கின்றன. ஆக இந்த வெற்றி பெரிய வெற்றி தான். நாங்க நினைச்ச எண்ணிக்கையில கிடைக்கல. ஆனா அது தோல்வி இல்லை, வெற்றி தான். 3வது முறையாக 1960களுக்கு அப்புறம் ஒரு பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இதுல இதை குறைத்து நீங்கள் மதிப்பிடுவது என்பது மிகவும் தவறு. அப்புறம் சொன்னாங்க, இது நாயுடு ஒரு விஷயத்தை சொன்னாரு. சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆந்திராவில எங்கள் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது மோடி அவர்களினுடைய பரப்புரை மற்றும் கட்சிக்காரர்கள் நட்டா, அமித்ஷா பேரை குறிப்பிட்டு அவர்கள் சொல்றாரு. இன்னொரு குற்றச்சாட்டை வைத்தாங்க. இந்த மாதிரி நீங்க அதுல மோடியினுடைய படம் இடம்பெறாத தேர்தல் அறிக்கை உட்பட அதையும் சேர்த்துக்கோங்க. அது சரி, அதான் நீங்க பேசிட்டீங்களா, எனக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்ல. அதுக்கு நீங்களே பதில் சொன்னீங்களா? அது சட்டமன்ற தேர்தலுக்காக அவங்க பாஜக கொடுத்த விளக்கம்னு கிளாரிஃபை பண்ணேன் நானு. சரி சரி சரி, ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்க பேசும்போது கிளாரிஃபை பண்ணிருங்க. ஆக இதுக்கு விளக்கம் கொடுத்தா இருக்கிறது. இந்த பிரதமர் இந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்காரு. இன்னைக்கு கார்த்திகேயன் ஒரே ஒரு கேள்வி எழுப்புறாரு, அது மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கான கேள்விதான், அது பதில் சொல்லி நான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் சேர்த்து சொல்லிடுங்க. முடிச்சிடுறேன். இது ஒரே நிமிஷம் அமுதன், ஒரே நிமிஷம். அதாவது இப்பவே சபாநாயகர் மந்திரி கேட்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிரதமர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வெளியில வதந்திகள் எல்லாம் நிறைய வரும், இதை நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்புறம் இன்னொரு காற்று கூட நுழைய முடியாத அளவிற்கு கூட்டணி உறுதியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் சார் எழுந்துச்சு? ஏன் சேர்ந்தது? எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணாதான் நல்லதுங்கிறது ஏன் சொல்லக்கூடாது? எந்த காற்று நுழையுங்கிற அச்சம் எழுந்ததுனாலதான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வருது.
ஒருத்தர் பேசுறத நீங்க எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும், இணை பிரிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அது அர்த்தம். அப்புறம் நண்பர் கார்த்திகேயன் சொன்னாரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிஸ்ட் பத்தி பேசலின்னு. ஆரம்பத்திலிருந்து பிரதமர் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிஸ்டை வலியுறுத்தி கொண்டு வருகிறார். இந்த நித்தி ஆயோக் பத்தி படிச்சு பாருங்க. அதுல வந்து முக்கியமான விஷயமே வந்து நம்ம நாடு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிஸ்டில் தான் செயல்பட வேண்டும் என்று. அதற்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கான எல்லா விதமான உதவிகளையும் மத்திய அரசு செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல எந்த விதமான நேருவோட தொடர்ந்து மூன்றாவது முறை ஒப்பிடுறாங்க. நேரு வந்து 3 முறை தொடர்ந்து வந்தப்போ அவர் குறைந்தபட்ச எண்ணிக்கையை பெற்றது வந்து 361 சீட்டு பாராளுமன்றத்தில், 361 சீட். இன்னும் 240 சீட் தான் இருக்கு. தொடர்ந்து பிரச்சாரத்தில் 2006-11 திமுக மைனாரிட்டி ஆட்சியில் 98 சீட்டோட ஆட்சி நடத்தியது காங்கிரஸ் மற்றும் பாமக ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மோடி நடத்த போவது மைனாரிட்டி ஆட்சின்ற வார்த்தை சொன்னா ஒத்துப்பாங்களா? சரி, கணேச சபாபதி பதில் சொல்லிருங்க. சுருக்கமா நான் சொன்னதை அவர் நண்பர் கார்த்திகேயன் சரியா புரிஞ்சுக்கல. நான் என்னுடைய வார்த்தையில 2வது சொன்னேன். அதாவது அப்ப வந்து இவ்வளவு எதிர்க்கட்சிகள் இல்ல, இப்ப 28 எதிர்க்கட்சிகள் சேர்ந்து நிற்கின்றன. இதுதான் மோடி வெற்றி பெறுவதற்கும் நேரு வெற்றிக்கும் வித்தியாசம். இல்ல, அப்போ கம்யூனிஸ்ட் இயக்கம் இருந்துச்சு, அவர்களும் வலுவாதான் இருந்தாங்க, பிராந்திய கட்சிகள் அப்போ இருந்தாங்க, இல்லைன்னெல்லாம் சொல்லாதீங்க சார். அப்போ திமுக இருந்தது. நாடாளுமன்ற வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த முறை பலமான எதிர்க்கட்சியாக வந்து நாடாளுமன்றத்தில் இந்த முறை உட்கார போறாங்க. கடந்த முறை எதிர்க்கட்சியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு மிருக பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக இன்னைக்கு வந்து உட்கார போறாங்க. கேலரியில் இல்ல சார் காங்கிரஸ் 100 பேர் 99 பேர், சரி அந்த ஒருத்தரை விட்டுருங்க, 99 பேர் வந்து இன்னைக்கு உள்ள உட்கார்ந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுகிறார். யாரோ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் சார்பாக, அது அதிர் ரஞ்சன் சௌத்ரி இல்ல இப்போ, அப்ப யாரோ ஒரு வருவார், அவர் கேள்வி எழுப்பார். இப்ப பேசுறதுக்காக அனுமதிப்பாங்களா அவங்கள? தாராளமாங்க. இது ஒண்ணு காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. தாராளமா பேசுறதுக்கு அனுமதிப்போ எல்லா விதமான மோடி ஆட்சியை பார்த்ததுனாலதான் கேட்கிறோம். மல்லிகார்ஜுன கார்கே மோடி ஆட்சி பார்த்ததுனாலதான் நானும் சொல்றேன். அவர் ஒரு ராஜ்யசபாவில வந்து நேரடியாகவே சொன்னார். நீங்க வந்து இப்ப சொன்னீங்களே ஒரு கருத்து, 2016 கடைசியா முதலமைச்சர் திரு கருணாநிதி ஆட்சி பண்ணும்போது வெறும் 89 சீட்ல தான் இருந்தாங்க. 89 சார், நல்லா பாருங்க. 98 சீட்டு, 89 சீட்டு நல்லா பாருங்க. சரி, முதல்ல ஜெயிச்சது 98, கடைசியா வந்தது. சரி, எனக்கு தெரிஞ்சது ஜெயிக்கும் போது 89. சரிங்களா? அதனால இப்ப வந்து எங்க கிட்ட 240 சீட்டு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. மற்றபடி அந்த கூட்டணி கட்சிகள் வந்து இருக்கின்றன. எந்த விதத்திலையும் வந்து இது பாதிக்காது. ஆகவே நாம வந்து காங்கிரஸ் கட்சி முழுமையாக எதிர்கட்சிகளுக்கு உரிய இடத்தை கொடுப்போம். நன்றி. ஓகே, நான்